ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வீட்டு பெரியவங்க நிறைய பேர் இந்த பதிவுகளை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய கல்லூரி காலத்து உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே விஜய் ஆர்த்தி விலாக் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய அன்பும் நட்பும் என்றென்றைக்கும் தொடரணும். அதுதான் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்மளை எப்போவுமே நல்ல விஷயங்கள் தான் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு நம்ம தெரிந்தும் தெரியாமலும் ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுருவோம். அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலுமே இந்த விளம்பரங்களில் நம்மளை கவரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவோம். என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இலவசம் இலவசம் இலவசம், முற்றிலும் இலவசம். இதை பார்த்தாலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். எங்கேயாவது நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரும்போது இது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. ஐயோ சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி, அவ்வளோ பெரிய பொருளை காசு கொடுத்து வாங்கியிருப்போம். அந்த மகிழ்ச்சியை விட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளை அவ்வளோ பூர்த்தி பண்ணி மகிழ்ச்சி பண்ணிடும். ஆனால் இந்த காம்ப்ளிமெண்ட்ரிக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஒன்று, உங்கள் வாடிக்கை அவங்களுக்கு நிச்சயமாக வேணும், இல்லை உங்கள் மூலமாக வேறு ஏதேனும் உதவிகள் வேணும். அதில் ஏதேனும் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும் பொழுது தான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளை தேடி வரும். ஸோ இந்த இலவசம் அப்படின்றதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதானும் ஒரு சூட்சமும் இருக்க தான் செய்யும். ஒரு பொருளை உங்களுக்கு இலவசமாக ஒருத்தவங்க கொடுக்கறதுக்கு முன் வராங்க, உங்களை கம்பல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடும். அது இப்போ கூட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் ஒரு 2 நாள் கழித்து கூட அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாமும் இருக்கலாம். இல்லைனா அது ஒரு விளம்பரமாகவும் இருக்கலாம், இல்லை வாங்கக்கூடிய அந்த நபரே அந்த பொருளுக்கான ஒரு பிராண்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இலவசமாக வருது அப்படின்னா எதுவுமே இலவசம் கிடையாது. எல்லா இலவசத்துக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு காரணம் பொதிஞ்சிருக்கும். அந்த காரணத்தை உணர்ந்து அது உங்களால் செஞ்சு தர முடியும் அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் வாங்கியிருக்கவே மாட்டேனே அப்படின்ற அந்த சூழல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலவசத்தை பற்றி சொல்கிறேன். அப்படி இலவசமாகவே ஒரு சில பொருள்களை உங்களுக்கு கொடுத்தாலுமே நான் இப்போ சொல்ல போகிற இந்த 6 பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் இலவசமாக நீங்கள் வாங்கிடவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரல, தரித்திரத்தை உங்கள் வீட்டுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். நம்ம இலவசமாக கொடுத்தாலும் கூட வாங்கக்கூடாத 6 பொருள்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விளக்கமாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா பொதுவாக இலவசத்தை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படியே அந்த இலவசத்துக்கு பின்ன என்ன காரியம் ஒளிஞ்சிருக்குன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 பொருளை இலவசமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கொடுத்தாலும் கையில் ஏதாவது காசை கொடுத்துட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அதிர்ஷ்டத்தை கூட்டிகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். இல்லைனா அந்த பொருள் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே தரித்திரம் உள்ளே வரத்துக்கு ரெடியாக இருக்குது, உங்கள் கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரேனும் உங்களுக்கு கர்ச்சிஃப், கைக்குட்டையை இலவசமாக கொடுக்குறாங்க, பரிசாக கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க. நிறைய இந்த துணி கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிறைய துணிகள் வாங்குறீங்க அப்படின்னும் போது கைக்குட்டை கர்ச்சிஃப் உங்களுக்கு இலவசமாக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. அதிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேர் போட்டு இனிஷியல் போட்டுலாம் கொடுக்குறாங்க, இல்லை ஒவ்வொரு நாள் சண்டே மண்டே டியூஸ்டேன்னு போட்டு ஒரு காம்போ மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை பார்க்க அழகாக இருக்கே தவிர கைக்குட்டை துண்டு விழுறக்கூடிய அந்த துண்டாக இருக்கக்கூடிய துணியை நம்ம காசு கொடுக்காம வாங்கிட்டு வரவே கூடாது. அவ்வளோ பொருள்களுக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம்ல, இதுக்குமே நான் ஒரு தொகை கொடுக்குறேங்க, தயவுசெய்து இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு கைக்குட்டையை வாங்கிட்டு வாங்க. யாரேனும் கிஃப்டாகவோ இல்லை இலவசமாகவோ கடைகளில் காம்ப்ளிமெண்ட்ரியாகவோ கைக்குட்டை கொடுத்தாங்கன்னா தயவு செய்து அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டே வராதிங்க. பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்களே தவிர இதை இலவசமாக கிடச்சிருச்சா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இது ஒரு பொருள். அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி. இந்த ஊசி எப்படி இலவசமாக கிடைக்கும்? பெரும்பாலும் ஊசி நம்ம இலவசமாக வாங்க மாட்டோம். நம்ம வீட்டில் தைக்கிறவங்களாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஊசி உடஞ்சி போயிருக்கோம், மிஷினில் ஊசி உடஞ்சிருக்கும், பக்கத்து வீட்டில் மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷின்லேருந்து கொஞ்சம் ஊசியை நம்ம வாங்கி தைச்சிட்டு அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. தயவுசெய்து கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து அந்த ஊசி வாங்கிடுங்க. அதாவது டெய்லர் ஏதாவது துணி தைச்சி கொடுக்கும்போது மறந்து போய் ஊசியை சேர்த்து கொடுத்து விட்ருவாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் அந்த ஊசியை எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. ஊசியை கண்டிப்பாக நீங்கள் கடனாகவோ இனாமாகவோ கண்டிப்பாக வாங்கவே கூடாது. காசு கொடுத்து தான் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி உணவுப் பொருட்கள், நிறைய உணவுப் பொருட்கள் இப்போ நம்ம அண்ணாச்சி கடை இருக்கலாம், இல்லை மளிகை கடை, இந்த மாதிரி இடத்துல நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம். இந்த அக்கௌண்ட்டில் மொத்தமாக அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுவுமே கடனுக்கு வாங்குற மாதிரி தான். லாஸ்ட்டாக அந்த மாதம் பிறக்கும் போது மொத்தமாக நம்ம போய் ஒரு அமௌண்ட் அடைச்சிரும், இல்லை காசு கையில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடைப்போம். அப்படிப்பட்ட அந்த பொருள்களில் நீங்கள் உப்பு, எண்ணெய்,
உப்பு எண்ணெய் இந்த 2 பொருளையுமே கண்டிப்பாக, கடுகு, இந்த 3மே, உப்பு எண்ணெய் கடுகு இந்த 3 பொருளையுமே காசு கொடுத்து முதல்ல வாங்கிட்டு வந்துடுங்க. அதையுமே அக்கௌண்ட்டில் சேர்த்துருங்கன்னு சொல்லிடாதீங்க, கடனாக வாங்கவே கூடாது. உப்பு எண்ணெய் கடுகு இந்த 3 பொருளுக்குமே உரிய காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தணும். திடீர்னு ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, கல்லுப்பு காலியாக இருக்கும், தூள் உப்பு காலியாக இருக்கும். ஐயோ உப்பு காலி ஆயிடுச்சு, வீட்டில் இப்போ சமைக்கணுமே, கடை வர கொஞ்சம் 2 தெரு தள்ளி போகணுமே, பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கிப்போம், அதுக்கப்புறமா நம்ம போய் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது. இனாமாவோ கடனாகவோ பக்கத்து வீட்டிலேருந்து கல் உப்போ எண்ணெயோ கடுகோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது. அந்த வீட்டிலேருந்து தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்தும் போயிடக்கூடாது. யாரை கரெக்டாக வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, ஐயோ உப்பு காலி ஆயிடுச்சுமா, கொஞ்சோண்டு ஒரு கரண்டி உப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவாங்க. தாராளமாக அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, உப்பு நான் உங்கள் வீட்டுக்கு கொடுத்தேன்னா உங்கள் வீட்டுக்கு தரித்திரத்தை அனுப்புகிற மாதிரி ஆகிடுமா, அதனால் உப்பு நான் கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன், நீங்களும் நாளை பின்னே இதை செய்யவே செய்யாதீங்க, உங்கள் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத தெளிவாக விளக்கமாக வெளிப்படையாக சொல்லிவிடுங்க. எல்லோருமே அதை புரிஞ்சுப்பாங்க, உணர்ந்துப்பாங்க. ஸோ உப்பு கடன் வைக்க, உப்பு எண்ணெய் கடுகு 3யும் கடனும் வைக்கக்கூடாது, இனாமாவும் வாங்கக்கூடாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இப்போ நான் 3, 2, 5 பொருள்கள் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு பொருள் இருக்குது, தீப்பெட்டி. தீப்பெட்டி நம்ம எங்கே கடனாக வாங்க போகிறோம்? தீப்பெட்டி கோயில்களில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா? விளக்கேற்றுறதுக்காக நம்ம கோயிலுக்கு போகும்போது எண்ணெய் எடுத்து வச்சுப்போம், திரி எடுத்து வச்சுப்போம், எல்லாம் எடுத்து வச்சுப்போம். தீப்பெட்டி தானே, அங்கே போனால் கிடைக்க போகுது, அங்கே போனால் இருக்க போகுது, எடுத்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த தவறு செய்யவே செய்யாதீங்க. ₹1 கொடுத்து ஒரு தீப்பெட்டி வாங்கி உங்களுடைய அந்த பூஜைக்கான பையிலே போட்டு வச்சுருங்க. எப்போ நீங்கள் விளக்கேற்ற போனாலும் அந்த தீப்பெட்டி எடுத்து பயன்படுத்துங்க. அங்கே விளக்கு வாங்குற இடத்துல நிறைய பேர் தீப்பெட்டி இலவசமாக கொடுப்பாங்க, ஏற்றிட்டு வந்து திரும்ப கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட ₹1 கொடுத்துட்டு அந்த தீப்பெட்டியை வாங்கிடுங்க. வாங்கி நீங்கள் ஏற்றிட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கேற்றிட்டு இருக்கிறவங்க கிட்டே அப்படியே தீப்பெட்டி கடன் வாங்கி ஏற்றிட்டு திருப்பி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் விளக்கேற்றுறது அப்படின்றது ஒரு பலனுக்காக நம்ம ஒரு தீயை மூட்டி நம்ம ஏற்றி கொடுக்குறோம். அதை கொடுக்குறத இன்னொருத்தவங்க கரங்கள்லேருந்து கடன் வாங்கியோ இன்னொரு கடையிலிருந்து கடன் வாங்கியோ அதை ஏற்றும் பொழுது அதற்கான பலன் பாதி கூட நமக்கு வராது. நீங்கள் அந்த தீப்பெட்டியை வீட்டுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஐயோ அவங்க போயிட்டாங்களே தீப்பெட்டி சும்மா இருக்கேன்னு அவங்க அந்த தீப்பெட்டியை பையில் போட்டு இனாமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வரது தீப்பெட்டியை கிடையாது, தரித்திரத்தை. அதனால் தரித்திரத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க விளக்கேற்றுறதுக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பூஜைக்கான பைக்குள்ளே ஒரு தீப்பெட்டியும் போட்டு வச்சுருங்க. 6 பொருள் நான் சரியாக சொல்லிட்டேன் இல்லையா? முதல்ல சொன்னது கைக்குட்டை, ஊசி, உப்பு, எண்ணெய், கடுகு, நிறைவாக சொன்னது தீப்பெட்டி. இந்த 6 பொருளையுமே இனாமாவோ கடனாகவோ யார் கொடுத்தாலும் தயவு செய்து வாங்காதீங்க, கடனாகவும் கொடுக்காதீங்க. இதுக்கான உரிய காசை கொடுத்து நீங்கள் வாங்கும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் இனாமா வாங்குறீங்கன்னா நீங்கள் எதை வாங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது நமக்கு தேவையில்லை. மங்களகரமான விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். அதற்கான ஒரு எளிமையான வழியை தான் சொல்லியிருக்கேன். இந்த பொருள்களை மட்டும் அப்படி பண்ணாதீங்க. அக்கௌண்ட் வைக்கிறவங்களா இருந்தாலும் கூட இந்த 3 பொருட்களுக்கான பைசாவை கொடுத்து வாங்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு செய்யுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்களாம் இதில் நிறைய தவறு செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்மளுடைய ஒரு கடமை தான். கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அடுத்த பதிவிலும் சந்திக்கலாம். நன்றி.